ஹலோ ஒன் எம் நவீன், வெல்கம் டு நாவஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா 10 ஹவர்ஸ் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம சிபிராஜ் அவர் தான் வந்துட்டு லீட் ரோலாக பண்ணுறாரு இந்த படத்தில். மனசு எங்கெங்க போயிருந்தாரு, ரொம்ப படம் இடையில நடிச்சாரு. பட் வந்து இடையில ஒரு படம் நடிச்சாரு, ஒரு அட்வென்ச்சர் மிஸ்ட்ரி படம் மாதிரி. பட் அது ரியலாக போகலன்னு நினைக்கிறேன். பட் அந்த படம் நல்லா தான் இருந்துச்சுங்க, புரியல பட் நல்லா இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இவரோட கம்பேக்னு சொல்லலாம். இந்த படம் எப்படி வரப்போது, ஒரு நான் படத்தை பற்றி கேள்விப்பட்டப்போ வந்து ஒரு காப் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லராக தான் இருக்க போகுது அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஸோ படம் எப்படி வரப்போகுது ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சுப்போம். லெட்ஸ் வாட்ச். ஓகே, வித் கவுண்டவுன் 3, 2, 1 கோ. சார், சென்னை டு கோயம்புத்தூர் ஐம்பது டிராவல் பஸ் நம்பர் TN10 BC 5697. அந்த பஸ்ல ஒரு கொலை நடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு சார். ஒரு நாள்ல நடக்கிற படமோ? இந்த பொண்ணு மிஸ்ஸிங். ஆத்தூர் இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ பேசுறேன். ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. எனக்கு கைதி கார்த்தியோட லுக் மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு அடுத்த ஃபீலா இருக்கா? நமக்கு தகவல் வந்து, ஆனா இங்க வந்து பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கல. ஆனா பஸ்ல ஒருத்தர் செத்து கிடக்குறான். சார், செத்து போன பையன் தான் சார் கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணியிருக்கான். டிக்கெட் புக் பண்ணவங்க 16 பேர் சார். அதில் ஒரு லேடி வரல சார். நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது அன்கான்சியஸாக இருக்கும்போது தான் இவன் கொலை செய்யப்பட்டிருக்கணும். இந்த பையனை கொலை பண்ண சொல்லி 2 பேர் வந்து பணம் கொடுத்தாங்க சார். அந்த 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் பேசுற மாதிரி நடிச்சாங்கய்யா. அண்ணா, உங்களுக்கு செஸ் விளையாட்டோட அடிப்படை என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு காயினா வெட்டி தான் கேமை ஜெயிக்கணும்னு நினைப்பேன். ஆனா ராஜா ஒருத்தனா போதும். இங்க நான் இருக்கேன். இந்த பஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாது. ஆனா அந்த பஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. சார், அந்த கொலைகாரனுக்காக பஸ்ல இருக்கிற எல்லாரையும் நம்ம கஷ்டப்படுத்துறோம். ஆனா 10 மணி நேரத்துக்குள்ள ஒரு பொண்ணை தூக்கி இருக்கான், பஸ்ல ஒருத்தனை கொண்டு போட்டிருக்கான், லாக்அப்ல இருந்த அக்யூஸ்ட ஷூட் பண்ணிருக்கான், நம்ம ஸ்டேஷன் வாசல்லே பெட்ரோல் குண்டு விட்டுருக்கான், எல்லாத்தையும் தாண்டி போஸ்ட் மார்ட்டத்துக்கு போன பாடியை தூக்கி இருக்கான். நம்ம எப்படி சார் அவனை பிடிக்க போறோம்? ஓகே கேஸ், 10 ஹவர்ஸ் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஸோ 10 ஹவர்ஸ் ஏன் இந்த படத்துக்கு பேர் வச்சாங்க இப்போ தான் புரியுது. ஸோ 10 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு சம்பவமே நடந்திருக்கு, அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஒரு நாள் கதை நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி கான்செப்ட், இந்த மாதிரி காப் த்ரில்லர் ஜானரில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் ப்ரீவியஸாக வீடியோ சொல்லியிருப்பேன், இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி ஜானர், காப் த்ரில்லர் மாதிரி மிஸ்ட்ரீஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் எடுத்தா சீன்ஸ் அந்த கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இந்த க்ளூ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த க்ளூ வச்சு கெட்டவனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கொலைகாரனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மேக்கிங் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணுங்க. அப்பதான் நம்மள எங்கேஜிங்கா உட்கார வச்சிருக்கோம் அந்த படத்தை பார்க்கறதுக்கு. சரிங்க, அப்ப பேசிக்கிட்டே லவ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போர் அடிச்சிடும். நடுவில் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. ஃபுல்லா அந்த 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 கதையை ஓட்டத்திலேயே நம்மள உட்கார வச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் என்ன பண்றான், எப்படி கொலை, எல்லாத்தையும் சந்தேகம் போடிக்கணும். சரிங்களா, கொலை பண்ற மாதிரி ஒருத்தன் ஒரு கேரக்டர் இருக்கணும், ஆனா அவன் கிடையாது. அவன் மேலதான் எல்லா சந்தேகமும் வரணும், பட் அவன் கொலை பண்ணல, அந்த மாதிரி ஒரு இருக்கணும். அப்படிதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. ஸோ இதுல வந்துட்டு ஆர்டிஸ்ட் பிக் பண்ற விதம் மட்டும் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா, ஸோ அது கண்டிப்பா கரெக்டாக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டு நம்ம சிபிராஜ் கண்டிப்பா இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக்கா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அவர் லுக் நான் பாக்குறப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரிதான் கைதி கார்த்தி மாதிரி இருக்காரு, இந்த பட்டை தாடிலாம். ஸோ அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. உங்களுக்கு யாராவது ஃபீல் ஆனா கீழே வந்துட்டு கைதி பட்டு ரீமேக் அந்த மாதிரி வந்துட்டு போட்டு விடுங்க, ஏதாவது நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ட்ரெயிலர் எப்படி பிடிக்கல உங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். சீன் நெக்ஸ்ட் வீடியோ. Signing off, Naveen. Take care. Bye.